பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க். போஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ். டோட்டல் வேகன்சி 350 இருக்குது. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 48,480 1,05,280 வரைக்கும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து March 24, 2025. அப்ளை மோட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 350யும் வேரியஸ் போஸ்ட்டு கீழே வருது. மெஜாரிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட் கீழே இருக்குது. டோட்டலாக வந்து 250 வேகன்சிஸ் வந்து அந்த ஒரு போஸ்ட்டில் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸரில் வந்து இண்டஸ்ட்ரி, இதில் வந்து ஒரு 75 போஸ்ட் இருக்குது. மீதி இருக்க மேனேஜர், சீனியர் மேனேஜரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. இப்போ ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது வந்து சிஎஃப்ஏ. ஸோ இது 3. அது இல்லைன்னா ஃபுல் டைம் எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபினான்ஸில் இருக்கணும். இந்த 4 கண்டிஷனில் வந்து ஏதாவது ஒன்று மீட் ஆயிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஆஃபீஸரில் வந்து இண்டஸ்ட்ரி, இந்த போஸ்ட்டில் வந்து 75 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பிஇ, பிடெக், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல், மைனிங், கெமிக்கல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி வேரியஸ் டிசிப்ளின்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து 6 கண்டிஷன்ஸோட இந்த செகண்ட் காலமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்துங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இருக்கணும். மேனேஜருக்குலாம் வந்து மினிமம் 25 இருக்கணும். சீனியர் மேனேஜருக்கு மினிமம் 27. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இந்த டேபிளில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேலரியோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாறுது. ஸோ ஆஃபீஸர் கிரெடிட், ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுக்கும் வந்து சேம் ஸ்கேல் தான். 48,480 அந்த ரேஞ்சில் இருந்து 85,920 வரைக்கும் இருக்கும். சீனியர் மேனேஜர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும். சீனியர் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1,05,280 வரைக்கும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1,180 வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கான்றதை நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59 ருபீஸ் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியலாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். பிடிஎஃபோட டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு, அப்புறம் வந்து எண்ட் டேட் இருக்குது, 24 March 2025. எக்ஸாமோட டேட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டேட் கொடுத்துருக்காங்க, April, May 2025 இருக்கும். என்ன எக்ஸாக்ட் டேட்டுன்றதை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜில் பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நேம் ஆஃப் த போஸ்ட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஸ்கேல் ஆஃப் பே, இது வந்து இந்த போஸ்ட்டில் இந்த டேபிளில் இருக்குது. டோட்டல் வந்து 350 வேகன்சிஸ். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டேபிளில் போட்டிருக்காங்க. இப்போ 250 வேகன்சிஸை வந்து எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி காலம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது வந்து அனெக்சர் 1ல் இருக்குது, கீழே இருக்கும் கடைசியில், அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு ஃபாலோட் பை பர்சனல் இன்டர்வியூ. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கால் வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதில் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த பர்சனல் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணோன்னே ஜாயின் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. 2 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்குது. 2 பார்ட்டும் சேர்த்து டோட்டலாக வந்து 120 minutes, 2 hours வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், உங்களோட டிகிரிக்கு ஏற்றாப்பில் எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான மார்க்ஸ் வந்து 100. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கான அந்த சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 12 வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ பர்சனல் இன்டர்வியூக்கு வர்றப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் செக் பண்ணி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வரணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணோன்னே இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். அதை ஸ்கேன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரணும். அதே போல் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதுக்கு தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை செக் பண்ணி எடுத்து வந்துடுங்க.
ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ ரெண்டுக்குமே வந்து கால் லெட்டர் ஜென்ரேட் பண்ணணும். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணுன்ற அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. பேஜ் நம்பர் 14. பேஜ் நம்பர் 16 வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் நல்லா பார்த்துட்டு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோகிராஃப்னா எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுபடி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஈஸியாக இருக்கும். அனெக்சர் 1 வந்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் இருக்கும். பேஜ் நம்பர் 22. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், எந்த டேட் படி இருக்கணும், 1 ஜனவரி 2025. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆஃபீஸர் கிரெடிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி, இந்த 2 போஸ்ட்டில் மேஜர் வேகன்சிஸ் இருக்குது. இது ரெண்டுக்குமே வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் மேட்ச் ஆனால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. அதுக்கடுத்து வர மேனேஜர், சீனியர் மேனேஜர்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சீனியர் மேனேஜருக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். PNB இந்தியா, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த PDF இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் இது. ரெக்ரூட்மெண்ட் அஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், இதுதான் போஸ்ட்டோட நேம். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் வந்தீங்கன்னா டாப்பில் வந்து எல்லோ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போகணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றப்பில் அதையும் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிரும். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடித்தோன்னே ரிட்டன் டெஸ்ட்டுக்கு, அதாவது ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இதெல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.